இந்த சாப்டர் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ சொல்கிறாங்க, நானும் எலிசபெத்தை போட்டுக்கிட்ட அக்ரிமெண்ட் என்ன ஆகிறது, இந்த வேர்ல்டை வேறு ரூல் பண்ணணும்னு சொன்னாமே அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ பிரதர், நீங்கள் இந்த வேர்ல்டை ரூல் பண்ண போகிறீங்களா? அப்போ எல்லா பிரச்சனையும் நீங்களே பார்த்துக்குவீங்களா? அப்போ நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் பண்ணுவேன் பிரதர், என்னால் முடிஞ்சதை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. இப்போ எலிசபெத் வந்து இந்த வேர்ல்டை வந்து எல்லாத்தையும் அந்த போர் பண்ணி தான் எல்லாத்தையும் வந்து காமாக வச்சுருக்கா ஒரு பீஸோட. ஆனால் நான் அந்த மாதிரி எதுவும் பண்ண விரும்பலை. அது வந்து நிறைய டேமேஜஸ்ஸு இழப்பையும் கொண்டு வரும். நான் வேறு விதமாக பண்ணலான்னு இருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த வேர்ல்டை பற்றி கொஞ்சம் சொல்லுமா? இப்போ கரண்ட்டில் என்னம்மா போயிட்டுருக்கு? யார் இப்போ பவர்ஃபுல்லாக இருக்கா? கண்டிப்பாக பிரதர், நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஒரு 3 கில்டு இருக்குது. இப்போ புதுசாக வந்து அந்த டார்க் கில்டு பயங்கரமாக வந்து அட்டூழியம் பண்ணிட்டுருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஆஸ்டில் கிங்டம்னு ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த டார்க் கிங்டமு, அப்புறம் எல்ஃப் கிங்டமு. அது இந்த ஆஸ்டில் கிங்டம் வந்து இப்போ ஒரு லாக்டவுன் மாதிரி அவங்க வந்து அவங்களோட கிங்டத்துக்குள்ளே இருக்காங்க, வெளியே வர மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து புதுசாக வந்தது தான் அந்த ஷார்ட் சைண்ட் கில்டு. இப்போ அந்த ஆஸ்டில் கிங்டத்துக்கு பதிலாக இப்போ அடுத்தபடியாக இருக்குது இந்த ஷார்ட் சைண்ட் கில்டு தான். அப்புறம் அந்த டார்க் கில்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பெருசாக எந்த சட்டையும் போடுறதில்ல. அதனால வெப்பன்ஸ் தான் மேக் பண்ணுவாங்கறதுனால இந்த ஷார்ட் சைண்ட் கில்டு கூட வந்து அவங்க சேர்ந்த மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் எல்ஃப் கிங்டம், அது பார்த்திங்கன்னா அது தனியாக இருக்குது. அவங்களும் அதிகமாக கண்டுக்க மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் இப்போதைக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிறது அந்த ஷார்ட் கில்டு மட்டும்தான். அவங்க தான் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அவங்களோட அலைஸை பெருசு பண்ணிட்டே இருக்கிறனால எல்லாத்துக்கும் அவங்கள பற்றி தெரியும். மற்றபடி அந்த 2ம் பெருசாக இதுலேயும் வரதில்ல. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து அவங்க எல்லாம் சண்டை போட்டு தான் இருந்தாங்க. ஒவ்வொரு அந்த எல்லைகளுக்கும் நிறைய சண்டை போயிட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த டார்க் கில்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த 3 பேரும் ஒன்றாவே சேர்ந்துருக்காங்க. அவங்க சேர்ந்து தான் அந்த டார்க் கில்டுக்கு எதிராக வந்து சண்டை போட்டிருக்குறாங்க. அந்த டார்க் கில்டு இல்லைன்னா இவங்களாலே ஒரு பெரிய பிரச்சனை வரும். இப்போ அந்த டார்க் கில்டு காணாமல் போனாலே திரும்ப இவங்க சண்டை போட்டு பெரிய பிரச்சனை தான் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனி பொண்ணு. ஓ அப்படியா? அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறாங்க. பிரதர், அப்போ நீங்கள் என்ன டிசிஷன் எடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து அந்த டார்க் கில்டு தான் இப்போ ஒரு வில்லன் ரோலை வந்து ப்ளே பண்ணுறனால இந்த ஹீரோஸ் எல்லாம் சேர்ந்து தான் அந்த வில்லன்ஸை அடிக்க போகிறாங்க. ஆனால் வில்லனே இல்லைன்னா ஹீரோக்களே சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இப்போ நம்ம போய் வந்து அந்த டார்க் கில்டை முடித்தாலே திரும்பவும் சண்டை தான் போட போகிறாங்க. ஆனால் நம்மக்கிட்ட இருக்க ஃபோர்ஸை வச்சு அந்த டார்க் கில்டு ஒன்றும் பண்ண முடியாது. வேறு என்ன பண்ணுறது? எலிசபெத்தையும் இங்கே வர சொல்ல முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறாங்க. மும்முரமாக யோசிக்கிற பார்த்து நம்ம பொண்ணு வந்து பிரதர் வந்து பயங்கரமாக யோசிக்கிறாரு. ஒருவேளை திரும்ப இந்த வேர்ல்டுக்கு டெஸ்ட்ராய் பண்ண போகிறாரா, இல்லைன்னா வேறு ஏதாவது பண்ண போகிறாரா என்னன்னு தெரியலையே. ஒருவேளை இது அவங்க 2 பேரோட பிளானாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. பார்த்திங்கன்னா, ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம டீமன் குயின் வந்து வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து ஏகப்பட்ட சண்டை போட்டு எல்லா ரேசஸையும் வந்து ஒரு பீஸாக ஒரு ஒத்துமையாக மாற்றிருக்காங்க. ஆனால் அவங்க போனதுலேருந்து எல்லாம் முதுகில் குத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹீரோ வந்து அந்த பிறகு எல்லாத்தையும் திரும்ப மறுபடியும் பழையபடி மாற்றலான்னு நினைக்கிறாங்க போல். ஒருவேளை இவங்க தான் அந்த டார்க் கில்டுன்னு உருவாக்கியிருப்பாங்களோ, எனக்கு டவுட்டாக இருக்குது. அப்புறம் இந்த புதுசாக ஒரு அந்த ட்ராகன் கிங்டம் வேறு ஒன்று வந்திருக்கு. ஒருவேளை அதையும் பிடிக்க பார்க்குறாங்களோ அப்படின்னு நினைக்குதுங்க. அப்புறம் நான் வந்து இதில் ஒரு செஸ் பீஸ் மட்டும்தான். நம்ம பிரதருக்கு வந்து நான் யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா என்னையும் அழிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, நான் அப்படி நினைக்கக்கூடாது. நம்ம பிரதர் என்ன செஞ்சாலும் அது நல்லதாக தான் இருக்கும். நான் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஆனி பொண்ணு நினைக்குதுங்க. ஏனே தூங்கிட்டே இருக்கிறியாம்மா, இன்னொரு விஷயத்த கொஞ்சம் சொல்லு அப்படின்னு ஹீரோ கேட்குறாங்க. இப்போ அந்த
ஆஸ்ட்ரோ கிங்டம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாம்மா, மேஜிக்லேயும் டெக்னாலஜிலையும் பவர்ஃபுல்னு சொன்னியே அப்படின்ட்டு கேட்குறாங்க ஹீரோ. ஆமாம் பிரதர், அது வந்து ரொம்ப பவர்ஃபுல் தான். மேஜிக்கில் ஆகட்டும், டெக்னாலஜியில் ஆகட்டும் ரொம்ப நம்மளை விடவே கொஞ்சம் நல்லாவே இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு நைட்லேயே வந்து ஒரு கேஸ்ட்லேயே க்ரியேட் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆளுங்க தான். அப்படியோ அப்போ அவங்க வந்து இந்த ஸ்வாட் கில்டு கூட வந்து போயிருப்பாங்களான்னு தெரியலையே, அந்த மாதிரி எதுவும் பண்ண மாதிரி தெரியல. இப்போ அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரியலையே அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறாங்க. பிரதர், இன்னொரு கில்டு கூட வந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வாட் சைன்ட் கில்டாலே அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அது வந்து இப்போ திரும்ப வந்து அந்த எல்ஃப் கிங்டத்தோடு வந்து ஒத்துமையாக செயல்பட போகிறாங்கன்னு ஒரு தகவல் வந்திருக்கு அப்படின்ட்டு சொல்லுதுங்க நம்ம பொண்ணு. பார்த்திங்கன்னா ஒரு 3 குதிரையில் வந்து யாரோ வர மாதிரி இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம அங்கிள் தாங்க காடை எடுத்து வச்சுட்டு வர்றாங்க. ஒரு வழியாக வந்துட்டு நம்ம அங்கிள் சொல்கிறாங்க. அதோட இந்த சாப்டர் வந்து முடிஞ்சுங்க. வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரே பிக்சர் வந்து ரொம்ப நேரம் வர மாதிரி இருக்கும். ஆனால் அது ரொம்ப நேரம்லாம் வரல. அதில் நிறைய கண்டென்ட் வந்து ஒரு பிக்சர்லேயே நிறைய கொடுத்து வச்சுருக்குறாங்க. அதனால தான் அவ்வளோ வந்துச்சு கைஸ். நெக்ஸ்ட்டு சாப்டரில் வந்து நம்ம அங்கிள் சொல்கிறார், இந்த மான்ஸ்டர் பிளான்ட்ஸ் எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம அந்த எல்ஃப் கிங்டத்துக்கு போகணும், தயாராமா அப்படின்னே அவங்க சரக்குன்ட்டு அந்த மான்ஸ்டர் செடி எல்லாத்தையும் வெட்டி போட்டு போகிறாங்க. வெளியே பார்க்குற மாதிரி உள்ளெல்லாம் ஈஸியாக இருக்காதும்மா, எல்லாம் டேஞ்சரஸாக இருக்கும், நீ பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா 6 பேக் வச்சுட்டு ஒரு ஆள் வந்து பார்க்குறாங்க. அப்புறம் நம்ம பக்கத்தால் வந்துட்டோம் அப்படின்னு அங்கிள் சொல்கிறாரு. இப்போ நம்ம பொண்ணு சொல்லுது, நம்ம வர்றோங்கிறத அந்த ஸ்வாட் சைன்ட் கில்டு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்குல்ல, அப்படி இருந்தும் நம்மளை ஏன் இப்படி அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க வந்து நம்ம பவர்ஃபுல்லாக ஒர்த்தாக இருக்கிறோமா இல்லையா அப்படின்ட்டு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அங்கிள். அப்புறம் நிலத்தை பிறந்துட்டு ஒரு செடி வருதுங்க பயங்கரமாக. இதுதான் ஃபைனல் பாஸாக இருக்கும், இதுதான் 5 தலை பட்டாணி செடி அப்படின்ட்டு அங்கிள் சொல்கிறாங்க. இது எப்படி உங்களுக்கு ஃபைனல் பாஸாக இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னா பொண்ணு கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா அது பயங்கரமாக ஷூட் பண்ணிட்டு இருக்குதுங்க அந்த பட்டாணி கொட்டை எல்லாத்தையும். நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே வந்திருக்கேம்மா, அதனால தான் எனக்கு தெரியும் இதுதான் ஃபைனல் பாஸ்ன்னு அப்படின்ட்டு அங்கிள் சொல்கிறாருங்க. பார்த்தீங்கன்னா அது அந்த பட்டாணி கொலையில் வெட்டி போட்டுருக்குறாங்க. திரும்ப அங்கிள் வந்து தயாரா அப்படின்னு சொன்னோன்னே அந்த செடி வந்து 2ஆக வெட்டி போட்டுறாங்க, 2 சைடு இருந்து அட்டாக் பண்ணி. அவ்வளோதான், இது இவ்வளோ வீக்காக இருக்கே அப்படின்ட்டு நம்ம பொண்ணு சொல்லுதுங்க. நீ எனிமி அண்டர் எஸ்டிம் குறைச்சி மதிப்பிடாத, அது பவர்ஸ் இன்னும் வெளியே வரல அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா திரும்ப ரீஜென்ரேட் ஆகுதுங்க. இந்த தாட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக வளர்ந்துருக்குதுங்க. சீக்கிரம் வந்துரு, இந்த ஷீல்டுக்குள்ளே வா அப்படின்னு சொல்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா திரும்ப ஃபயர் பண்ணுது. இந்த தாட்டி அந்த கொட்டை வந்து வெடித்து அதுக்குள்ளேருந்து நீடில்ஸ் எல்லாம் பயங்கரமாக தெரிக்குதுங்க. அது வந்த ஃபோர்ஸ்க்கே வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணிகிட்டு இருக்குதுங்க. அவங்க நல்ல வேளை ஷீல்டை போட்டு அட்டாக் பண்ணாத மாதிரி இருந்தாங்க. ஆனாலும் நம்ம எல்ஃபோனோட கையில் வந்து காயம் ஆயிடுச்சுங்க. நான் என்னோடய எனிமியை வந்து என்றைக்கும் குறைச்சி மதிப்பிட கூடாதுன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் கை வைக்காத, அதில் பாய்சன் இருக்கும் அப்படின்ட்டு கார்டு வீசுகிறாருங்க. பார்த்தீங்கன்னா அது வந்து ஹீல் பண்ணுதுங்க. நீ போய் ரெஸ்ட் எடும்மா, இதை வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நானும் சண்டை போடுவேன் அப்படின்ட்டு பொண்ணு சொல்லுதுங்க. பார்த்தீங்கன்னா செடி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக மாறுதுங்க, பயங்கர பெருசாக. இப்போ இது அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது, தயாராரு, என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்ட்டு அங்கிள் சொல்கிறாருங்க. அதோட இந்த சாப்டர் முடிஞ்சுங்க. அப்புறம் எல்லாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ். ஒரு 3 நாள் வீடியோ வந்திருக்காது, கொஞ்சம் மன்னிச்சிருங்க. அப்புறம் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் அவ்வளோதான் நண்பா, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய் கைஸ்.